எந்த கட்சியிலயும் சரி, எதுலயும் பணத்துக்காக வேலை பார்க்குறவங்க கிடையாது. பணத்துக்காக செயல்படுறது சில இயக்கங்கள் இருக்கு. திமுக மாரி பாரம்பரியமான ஒரு கட்சி, பெரியாரோட வழியில பெரியார் சிந்தனைகள ஃபாலோ பண்ற ஒரு கட்சி, அண்ணாவோட வழிகாட்டுப்படி வர்ற ஒரு கட்சி, அதுக்கும் மேல கலைஞர் அவர்களோட அரசியல் பாரம்பரியம். இத்தனையும் காப்பாத்தக்கூடிய ஒரு தரம் இருக்கு அந்த கட்சியிலன்னு நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் இந்த கட்சிக்கு இன்னமும் மக்கள் ஆதரவு குடுத்துட்டு இருக்காங்க. திமுக மேல நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இத வெளியில இருக்கவங்க தான் சொல்றாங்களோ ஒழிய, மக்கள் ஆதரிச்சு தானே இன்னைக்கு திமுக இருக்கு. நீங்க நிச்சயமா. அந்த ஆங்கிள்ல யோசிச்சு பார்க்கணும்னு நெனைக்கிறேன். மக்கள் ஆதரிக்காம திமுக எங்கிருந்தோ ஜஸ்ட் குதிச்சு வந்து ஆட்சியில உட்காரல. நீங்க ஓட்டு போட்டு, நான் ஓட்டு போட்டு, இவரு ஓட்டு போட்டு, அவரு ஓட்டு போட்டு, எல்லாரும் ஓட்டு போட்டனால தான் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காரு. திமுக அமைச்சர்கள் இன்னைக்கு அமைச்சரா இருக்காங்க. இத்தனை எம்பி இருக்காங்கன்னா, மக்கள் ஆதரவு பெற்று தான் இருக்காங்க. சுத்தில இருக்கவங்க 4 பேரு அது நல்ல கட்சி இல்லன்னு சொல்றாங்க. இந்த புரிதல் அ வந்துட்டா நமக்கு எந்த சைடு நியாயம் இருக்குது, எந்த சைடு சப்போர்ட் இருக்குது, யார் வேலை செய்றாங்க, செய்யலன்றது தெரிஞ்சிரும்.